தைப்பூசத்தை முன்னிட்டு பினாங்கில் பிரசித்தி பெற்ற தங்க மற்றும் வெள்ளி ரதங்களை காண்பதற்காக லெபு குயின் சாலை தொடங்கி ஆலயம் வீற்றிருக்கும் ஜலன் கபுன் பூங்கா சாலை வரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் திரளாக குழுமியிருந்தனர். பினாங்கு மாநிலத்தில் ஒரு நாளைக்கு முன்னதாக கொண்டாடப்படும் தைப்பூச கொண்டாட்டத்தின் தனிச்சிறப்பு செட்டிப்பூசம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் குறிப்பாக மாநிலத்தில் உள்ள செட்டியார் சமூகத்தினர் மயில் காவடிகளுடன் முருகன் சிலையை ஏந்தி வெள்ளி ரதத்தில் ஊர்வலமாக பவனி வருவர். வெள்ளி ரத ஊர்வலம் மட்டுமின்றி முருகப்பெருமானின் புனித ஆயுதங்களான வேல் அல்லது ஈட்டிகளை ஏந்திய தங்க ரதமும் 2017ஆம் ஆண்டு முதல் வலம் வருவதால் பினாங்கு தீவில் தைப்பூசம் கூடுதலாக களை கட்டியுள்ளது. காலை மணி 6க்கு லெபோக்வீனில் இருந்து ஜலன் கபுன் பூங்காவில் உள்ள ஸ்ரீ அருள்மிகு பால தண்டாயுதபாணி ஆலயத்தை நோக்கி தங்க ரதம் புறப்பட்டது. அதைத் தொடர்ந்து 131 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வெள்ளி ரதம் சுமார் 1 மணி நேரம் கழித்து லெபோ பினாங்கில் உள்ள நகரத்தார் ஆலயத்தில் இருந்து ஜலன் அயிர் திருஜுனில் உள்ள நாட்டுக்கோட்டை செட்டியார் கோயிலுக்கு புறப்பட்டது. இந்திய பாரம்பரிய இசை கருவிகளான தவில் மற்றும் நாதஸ்வரங்களின் ஒளி முழங்க பவனி வரும் ரத ஊர்வலம் திங்கட்கிழமை நள்ளிரவுக்கு முன்னதாக தங்களின் இலக்கை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜலன் மேகசின் மற்றும் ஜலன் டத்தோ கிராமத் முழுவதிலும் பிரணாமா மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் கொண்டாட்டம் களை கட்டி இருந்ததுடன் கொண்டாட்ட பகுதியினை சுற்றிலும் போலீஸ் அதிகாரிகள் ரோந்து நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதை காண முடிந்தது. தைப்பூசத்தின் போது ரத ஊர்வலம் எந்த அளவிற்கு பிரசித்தி பெற்றதோ அதே அளவிற்கு அம்மாநிலத்தில் தண்ணீர் மற்றும் அன்னதான பந்தல்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. இவ்வாண்டும் பக்தர்களின் பசி மற்றும் தாகத்தை தீர்க்க 100க்கும் மேலான பந்தல்கள் போடப்பட்டுள்ளன. பினாங்கு தைப்பூசம் தனித்துவமானது. தைப்பூசம் முதல் நாள் இந்த மாநிலத்தில் உள்ள செட்டியார் சமூகத்தினரின் 131 ஆண்டு கால வெள்ளி ரதம் ஊர்வலம் மூலம் தைப்பூசம் களை கட்ட தொடங்கும். அந்த வேளையில் 2017ஆம் ஆண்டு தொடங்கி நடத்தப்படும் தங்க ரத ஊர்வலமும் பினாங்கு மாநில தைப்பூசத்திற்கு சிறப்பு சேர்த்துள்ளது. பாரம்பரிய இசை குழுவுடன் இன்று காலை 6 மற்றும் 7 மணிக்கு புறப்பட்ட 2 ரதங்களும் இன்று இரவு கோவில்களை சென்று அடையும். பர்னாமா தமிழ் செய்திற்காக ரச்சாரதன் ரவிசங்கர்.